ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. தாவேக தரப்பிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தாவேகவுக்கு ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தாவேக தரப்பிலிருந்து பேசப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் சிபிஐ வென்ற நிலையில் நாளை மறுநாள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறது. இந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தாவேக தரப்பிலிருந்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசப்பட்டு வருகிறது. நாளை மறுநாள் சிபிஐ செயற்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட இருக்கிறது வீரகுமார்? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் அதிக தொகுதிகளில் வென்று முதலிடத்துல இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நாளை மறுநாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகமான தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 செயற்குழு உறுப்பினர்கள், 3 சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்டோர் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வென்று பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் மற்ற கட்சிகளினுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து பலதரப்பட்ட மூத்த தலைவர்களும் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்து வருவதாகவும் ஒரு சிலர் மெயில் வழியாகவும் அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நாளை மறுநாள் மே 8ஆம் தேதி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி முக்கிய முடிவை எடுக்க இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில தேர்தலுக்கு பின் முடிவுகள்ல பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருக்கக்கூடிய தளி தொகுதியில ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டி தொகுதி மாரிமுத்து ஆகிய 2 இடங்கள்ல யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பான முக்கிய முடிவை நாளை மறுநாள் கட்சி அலுவலகத்தில் எடுக்க இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், அதே போல சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு பேசுவதாக தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவு தெரிவிக்க அழைப்பு விடுத்ததாகவும் அதன் அடிப்படையில மே 8ஆம் தேதி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் 2 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற 2 தொகுதிகள்ல யாருக்கு ஆதரவு அளிக்கிறது என்பது குறித்த முடிவை எடுப்பதற்காக செயற்குழு கூட்டத்தை கூடுறாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து அவர்கள் ஆதரவை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆளுநரை சந்திப்பதற்காக ஏற்கனவே தாவேக நேரம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறது. இது கவனம் பெறுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.